என்னப்பா இன்னொருத்தருக்கு உதவி பண்றதுக்கு போட்டான் கதிருக்கு என்னப்பா சம்பந்தம் இருக்கு? தோணுதா தோணலையா? ஜீவா இந்த கண்ணாடியை திருப்பினா எப்படி ஜீவா ஆட்டோ ஓடும்? சம்பந்தமே இல்லை. ஓட்டா போக முடியாதுன்னா அதே கணக்கு தான் இது. போட்டான் கதிர்கள் என்றால் இறை பொருள் என்ற அர்த்தம். இறை பொருள்னா காட்ஸ் பார்ட்டிகல். காட்ஸ் பார்ட்டிகல்னா இஸ் ஈக்குவல் டு அன்பினால் விளையக்கூடிய விளைவுன்னு அர்த்தம். போட்டான் எப்போது ஒரு மனிதனுக்குள் உற்பத்தி ஆகும்? ஆல்ரெடி போட்டான் இருக்கு. அதனுடைய டென்சிட்டி பவர் எப்போ ரொம்ப அதிகமாகும்? அன்பா இருக்கீங்க, பிற உயிரை நேசிக்கிறீங்க, தர்மம் பண்ணீங்கன்னா உடம்புல அதிகமாயிரும். இப்ப இங்கே அதிகமா போட்டான் உற்பத்தி ஆகுது, மேல இருந்து நல்லா ரிசீவ் பண்றீங்க, பாடி என்ன ஆகும்? ஜொலிக்க ஆரம்பிச்சிருவீங்க, பார்த்தா அதிர்வாங்க, நினைச்சா நல்லது நடக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல உங்களை நினைக்கிறவங்களுக்கு பூரா நல்லது நடக்கும். ஏன் இங்கதான் பூரா எனர்ஜி சோர்ஸா ஏத்தி வச்சிருக்கீங்க. அப்ப உங்களை நினைச்சா கனெக்ஷன் கனெக்ட் ஆகுமா ஆகாதா? ஆகுமா ஆகாதாங்க? ஏங்க ஒரு போன்ல இருந்து இன்னொரு போனுக்கு கனெக்ட் பண்ணி பேசுறீங்க, இந்த பாடியில இருந்து ஒரு பாடி கனெக்ட் பண்ணி பேச முடியாதா? முடியுமா முடியாதா? முடியாதுன்றாங்க. கை தூக்குங்க. தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன், சும்மா கை தூக்கும், ப்ரூவ் பண்ணிடுறேன். இப்போ உடனே ப்ரூவ் பண்ணுவேன். ஒரு பாடியில இருந்து இன்னொரு பாடிக்கு கனெக்ட் பண்ணி பேச முடியாதுங்கன்றோம். ஒரே ஒருத்தங்க மட்டும் கை தூக்கும். எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குன்னு சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன். 2 பேர் தூக்கி இருக்காங்க. ப்ரோ இப்ப நான் பேசுறது கேக்குதா ப்ரோ? கடைசியில கேக்குது இல்ல ப்ரோ? அப்புறம் இதே கேக்குதா, அப்புறம் எப்படி அது கேட்காதுன்றீங்க? புரியலன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நான் என்ன கேட்டேன்னா, ஒரு உடலில் இருந்து இன்னொரு உடலுக்கு எப்படி கனெக்ட் பண்ணி பேச முடியும்னு கேட்டேன். அவர் முடியாதுன்னு கை தூக்குறாரு. இப்ப இந்த உடல்ல இருந்து அந்த உடலுக்கு கனெக்ட் பண்ணி தானே பேசுறேன். கேட்டுட்டு கையெல்லாம் தூக்குறாரு. எப்படி கனெக்ட் ஆகலன்றீங்க நீங்க? ரொம்ப குழப்பறேன்னா தெளிவா இருக்கா? சரி, நான் அடுத்தது போயிடும், அது வேற எங்கெங்கயோ போகும். அதாங்க அது இப்ப நான் சொன்னல, அந்த சோலார் ஃபிளேர்ஸ் தான் பாரு, சயின்டிபிக் ப்ரூஃபோட இருக்கு. சோலார் ஃபிளேர்ஸ் அண்ட் photons. Solar flares, sudden bursts and electromagnetic radiation from the sun often linked to CM is the May 2024 solar storm. அதுக்கு பேர் என்னன்னா கேனான் ஸ்ட்ரோம் was among the strongest. 1989ல இருந்து இது நாள் வரைக்கும் அந்த சூரிய புயலிலேயே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சூரிய புயல் இதுதானே. அடுத்து photons, particles of the light traveling at light speed emitting visible UV X-ray radiation. என்ன சொல்ல வரானா, இது எதுக்கும் கண்ட்ரோல் ஆகாதுங்கிறான். இவ்வளவுதான் மேட்டர். அவன் என்ன சொல்ல வரான்? இது எதுக்கும் கண்ட்ரோல் ஆகாது. ஏன்னா இந்த பூமியில இப்போ ஒரு மாற்றத்தை நிகழ்த்தியே ஆக வேண்டும் என்ற நோக்கத்தில் இறைவன் இருக்கிறார். அதனாலதான் இந்த மாற்றம் என்பது இப்போது உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா இம்பாக்ட். Solar storms can disrupt communication, satellites and power grids. நம்புற மாதிரி இருக்கு. அதாவது அதிகமான சோலார் ஃபிளேர்ஸ் வரும்போது டெலிகம்யூனிகேஷன்கள்ல, தகவல் தொடர்பு துறைகள்ல அதிக பிரச்சனைகள் ஏற்படும். பிரச்சனை இருக்கு, பாசிட்டிவ் இருக்குன்னு சொன்னதுக்கு உண்டான மாபெரும் காரணமா தான். அடுத்து இதை கேளுங்க. குரு ஹெல்ப்ஸ் டு ஐடென்டிஃபை ரியலைஸ் காட். காட் அருட்பெருஞ்சோதி. இப்ப என்ன பண்றாருன்னா, இறைவனை நமக்கு உணர்த்துறதுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பாக கொடுக்கிறான்னு வள்ளலார் சொல்றாரு. நான் சொல்ல எப்படி சொல்றாரு கவனிங்க. இப்போ சொன்னீங்கன்னா எல்லாமே மேட்ச் பண்ணிடும். இப்போ பாருங்க, உங்களுக்கு ஞானம் விளங்கணும்னா இன்னொருத்த வந்து உங்களுக்கு இப்படிலாம் எல்லாரும் ப்ளூ பிரிண்ட் போட்டெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர். உங்களுக்கு ஞானம் விளங்கணும்னா நீங்க தான் டாட்ஸை கனெக்ட் பண்ணணும். இந்த டாட் கனெக்ட் ஆகலையா, வேற டாட்டை கனெக்ட் பண்ணி பாருங்க. இந்த டாட் கனெக்ட் ஆகலையா, வேற டாட்டை கனெக்ட் பண்ணுங்க. இதுவும் கனெக்ட் பண்ணி புரிஞ்சிடும். ஒரு கட்டத்தில் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா எல்லாமே புரிஞ்சிடும். அந்த வகையில் பார்க்கும்போது வள்ளலார் who attained the divine light அருட்பெருஞ்சோதி is believed to have transformed into pure light. ஒளி உடலாக தன்னை மாற்றிக்கொண்ட வள்ளல் பெருமான் அவர்கள் சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான ஒளி தேகம். ஞான ஒளி தேகம் அடைந்த வள்ளல் பெருமான் இப்போது போட்டானாக பூமிக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார். அப்படின்னா என்ன? அவர் ஏங்க கொல்றாரு? கெட்டவங்களை கொல்றாரு. அவசியம் இல்லாதவங்களை கொல்றதுனா உடலை கொல்றது இல்ல. இப்போதைக்கு சோலை வந்து அடுத்த கட்டம் கொண்டு போறதுக்கு தயார் நிலையில் இருக்கார். ஸோ அதுதாங்க ரொம்ப டீட்டெயில்டா தான் போட்டிருக்காங்க. வள்ளலார் அண்ட் சோலார் ஆக்டிவிட்டி, எனர்ஜி ஆஃப் லைட், வள்ளலார்ஸ் டிவைன் லைட் அலைன் வித் சன்ஸ் ரேடி, எல்லாமே அதுதான். சிம்பிளா புரியும். போட்டான் கதிர் இஸ் ஈக்குவல் டு வள்ளலார். இது புரிஞ்சா அவர் வள்ளல் பெருமான் போட்டான் கதிர்களாக வரார். நெக்ஸ்ட் கொஞ்சம் டக்கு டக்குன்னு போலாம். From supernatural perspective to வள்ளலார் ஸ்டேட்மெண்ட். இப்போ இதை கனெக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். 2.5 கடிகை நேரம் என்பது என்ன அப்படின்னா, நார்மலா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன் ட்ரெடிஷனல் தமிழ் மெஷர்மெண்ட் 1 கடிகை இஸ் ஈக்குவல் டு 24 மினிட்ஸ். ஒரு கடிகைனா 24 நிமிஷம். ஆனா வள்ளலார் 24 நிமிஷத்தை மீன் அவர் யுக யுகமா சொல்றாரு. அப்படி என்னன்னா, however in வள்ளலார்ஸ் கான்டெக்ஸ்ட் கடிகை is often interpreted symbolically and mystically where it can represent large units of time. இவர் 2.5 கடிகைன்னு சொல்றது சின்ன நேரம் கிடையாது, பெரிய நேரம். அப்படின்னா அவர் என்ன மீன் பண்றாருன்னா,
கிட்டத்தட்ட நல்லா கவனிங்க. 2.5 கடிகைன்றது if we take the mystical interpretation where one கடிகை is 60 years as mentioned in some of the search results, the 2.5 கடிகை would be 2 கடிகை is equal to 120 வருஷம். அவர் சொன்ன கணக்குப்படி என்ன, 2 கடிகைனா 120 வருடம், 0.5 கடிகைனா 30 வருடம், டோட்டல் 120 plus 30 is equal to 150 வருஷம் அவர் மீன் பண்ணி இருக்கிறாரு. வள்ளலார் ஸ்டேட்மெண்ட் எப்ப அவர் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு உள்ள போனாரு, disappeared in transformed in 1874, 1874 தாளிட்டு உள்ள போறாரு. உள்ள போனதுக்கு அப்புறம் ஆடிங் 1 நீங்க இந்த டேட்ல இருந்து 150 வருஷத்துக்கு கணக்கு பண்ணுங்க, என்ன வருது? வள்ளலார் வந்துட்டாரா இல்லையா? உங்களுக்கு கொஞ்சம் அவர் அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிட்டு அப்படியே முடிய கவர் பண்ணிக்கிட்டு வந்துன்னா கூட டவுட் போடுவீங்க. டவுட் போடுவீங்களா மாட்டீங்களா? வள்ளலார் தானே அவரு. அந்த போட்டோல கொஞ்சம் வேற மாதிரி இருந்தாரு, இதுல கொஞ்சம் வேற மாதிரி இருக்காரு. சார் உங்களுக்கு தான் மறைய தெரியல, கொஞ்சம் மறைஞ்சு காட்டுங்க அப்படிம்பீங்க. சொல்லுவீங்களா மாட்டீங்களா? அப்புறம் மறைஞ்சு காட்டுவார் இல்லையா? நிறைய சித்தர்களுக்கு மறையக்கூடிய சக்தி இருக்கு. ஒருவேளை இது வள்ளலாரா இல்லைன்னா என்ன பண்ண தோணுமா தோணாதா? இவர் வள்ளலாரா இல்லையா நீங்க தெரிஞ்சுக்கிறது ரெண்டாவது. இப்போ சயின்ஸ் ஒன்று சொல்லுது, என்ன, பூமியை நோக்கி சக்தி வாய்ந்த கதிர்வீச்சு வருது, இது நீங்க பயன்படுத்திக்கணும்னா அப்லிஃப்ட் ஆகலாம், டீகிரேட் ஆகலாம்னு சொல்லுது. இதை நம்பலாம்ல? நீங்க வள்ளலாரை நம்பாதீங்க, நீங்க முருகனை நம்பாதீங்க, எனக்கு அவசியம் இல்லை. இதை நம்பித்தான் ஆகணும். இது மெடிடேஷன் வேலை செய்யும்ல. பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த நேரத்தை சரியா பயன்படுத்தினீங்கன்னா 30 வருஷம் பண்ணீங்கன்னா 30,000 வருஷம் பண்ணதுக்கு ஈக்குவல். இந்த 2 வருஷம் சாதாரண நாளே இல்லை, உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. இந்த நேரத்தை மிக சரியா பயன்படுத்தினா எங்கேயோ போயிருவீங்க. தயவு செஞ்சு டோன்ட் வேஸ்ட் டைம். 2024 தான் தெரியாம போயிருச்சு. அட்லீஸ்ட் 2025 பிப்ரவரி வந்துருச்சு, இன்னொரு 10 மாசம் தான் இருக்கு. இந்த 10 மாசத்தையாவது சரியா பயன்படுத்தி வாழ்க்கைய அடுத்த கட்டம் கொண்டு போகணும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். சோ 2024 படி ஆல்ரெடி அவர் சொன்ன மாதிரி சூரிய புயல் 2024 மிடிலேயே வந்துருச்சு. இப்ப 2025 சூரிய புயல் தான் சென்று கொண்டே இருக்கிறது. சயின்டிபிக் பெர்ஸ்பெக்டிவ், solar flash, sudden eruptions in electromagnetic radiation from the sun, photons, light particles traveling at high speed influencing earth's atmosphere. இந்த photon கதிர்கள் பூமியினுடைய தட்பவெப்பத்தையே மாற்றக்கூடிய அளவுக்கு ஆற்றல் வாய்ந்தது. next 2024 solar storms, a significant cosmic event aligning with வள்ளலார்ஸ் prophecy. எவ்வளோ பெரிய மேட்ரு. வள்ளலார் சொல்லிட்டு போயிட்டாரு, பட் இப்ப தானாக நடப்பதற்கும் வள்ளலார் சொன்னதற்கும் மாபெரும் தொடர்பு உண்டு என்று இக்கால அறிவியல் கூறுகிறது. நெக்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் இன்டர்பிரேஷன், சோலார் லைட் as divine light, வள்ளலார்ஸ் essence spreading through cosmic light energy, photons are carriers of enlightenment, higher consciousness infused into humanity. இதுதான் மெயின் பாயிண்ட். ஞானம் வேண்டும் என்றால் நீ சேவை செய்தே ஆக வேண்டும், இல்லை என்றால் இது உனக்கு வேலை செய்யாது. புரியுதா? நான் ஏங்க சேவை செய்யணும்? சரி நான் கேட்கிறேன், நான் ஏன் உங்களுக்கு சேவை செய்யணும்? ஏன் செய்யணும்? நான் செய்யணுமா வேணாமா? அப்ப நீங்களும் செய்யணும். அவ்வளவுதான், சிம்பிள் கான்செப்ட். நான் செய்யணுமா வேணாமா? நீங்களும் செய்யணும், அவ்வளவுதான். இப்ப நான் பரமேஸ்வரி கிருஷ்ணமூர்த்தி என்ன நேர்ந்து விட்டுருக்காங்களா மொத்த பூமிக்கும்? போடா, நீயே போய் கத்துறா, நீயே போய் சாவுடா. எத்தனை நாளைக்கு தான் நானே சாகுறது? கொஞ்சம் அப்பப்போ ஏதோ சப்போர்ட்டுக்கு வந்து அப்பப்போ கொஞ்சம் 4-5 பக்கம் சுத்தி முத்தி அடிக்கும் போது நமக்கு வலிக்கும்ல. வலிக்காம வலிக்கிற மாதிரியா நடிப்போம்ல, வலிக்காத மாதிரி நடிப்பாங்க, கொஞ்சம் நெஞ்சமா வலி இருக்கும்ல. அந்த மாதிரி நேரத்துல வா, நான் இருக்கேன், நான் அடுத்து இதை எடுக்கிறேன், நான் இதை அடுத்து எடுத்து கொண்டு போறேன்னா அதுதானே ஒரு நல்ல மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய மருந்தாக இருக்க முடியும். பூரா பேர் எஸ்கேப் ஆனீங்கன்னா தனியா உட்காந்து யாரு கடையில யாருக்கு டீ ஆத்துறது? நான் புரியுதா புரியலையா உங்களுக்கு? இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு ஒவ்வொருவரும் ஞான சுடரில் திகழ வேண்டும். அதற்காகத்தான் இவ்வளவு பெரிய எக்ஸ்பிளனேஷன், இவ்வளவு சயின்டிபிக்கா கொடுத்துட்டு இருக்கேன். நல்லா கவனிக்கணும். நெக்ஸ்ட், எனர்ஜி அவேக்கனிங், இன்க்ரீஸ்ட் ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் அண்ட் மாஸ் என்லைட்மெண்ட் வந்துருச்சா? நான் சொல்லல, சயின்ஸ் சொல்லுது. இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்பவர்கள் ஹை ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ்க்கு போவாங்க. நெக்ஸ்ட் என்ன? என்லைட்மெண்ட்லாம் இல்லையா, மாஸ் என்லைட்மெண்ட். வார்த்தையை கவனிங்க. நம்ம ஆளுங்க இருக்காங்களே, யாரு நம்ம ஆளுங்க? யாரு? நம்ம பரம்பரை பேர் மகாவிஷ்ணு இருக்கேன். நான் ப்ரிப்பேர் பண்ணேன்னு நினைச்சீங்களா? நான் என்னைக்கு இதெல்லாம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணேன்? பண்ணுங்கடானா பண்ணி கொடுத்துருவாங்க. எவ்வளவு அழகா எழுதியிருக்கான் பாருங்க. மாஸ் என்லைட்மெண்ட் அப்படின்னா என்ன? இதுதான் என்லைட்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். மாஸ் என்லைட்மெண்ட் என்ன? நீங்க பேசுற சோ கால்ட் என்லைட்மெண்ட்ல இல்ல. இந்த என்லைட்மெண்ட் என்ன? மாஸ் என்லைட்மெண்ட். இது கிடைக்குங்கிற. அடுத்து, அலைன்மெண்ட் ஆஃப் ஆன்சியன்ட் விஸ்டம் வித் அக்கால ஞானத்தை இக்கால மாடனோட சேர்த்து பயணம் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்துருமாங்க.
பியூட்டிஃபுல்லான ஒரு மேட்ரு இது. வசியம்னு சொன்னா தப்பா தெரியுது, மேனிஃபெஸ்டேஷன் சொன்னா உடனே ஓகே ஓகேன்றீங்க. ஏன்னா டேய், வசியத்துக்கு மேனிஃபெஸ்டேஷனுக்கு என்ன பெரிய டிஃபரன்ஸ்? காதல்னா கேவலமா தெரியுது, கம்பேஷன்னா பியூட்டிஃபுல்லா தெரியுது. எனக்கு புரியவே மாட்டேங்குது. எல்லாம் ஒரே அர்த்தம் தான். ஆனா இங்கிலீஷ்ல சொன்னா தான் இன்னைக்கு ஒரு தலையெழுத்து சாபக்கேடு. இங்கிலீஷ்ல பேசினாதான் அறிவாளி நம்புறீங்க, இங்கிலீஷ்ல எக்ஸாம்பிள் கொடுத்தா தான் அறிவாளி நம்புறீங்க, வெளிநாட்டுக்காரன் பண்ணாதான் அது சரின்னு நம்புறீங்க. பூரா இங்க இருந்து போனது. ஒரு காலகட்டத்துக்கு மேலே இப்ப ட்ரம்ப் வணக்கம் வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? யாரை பார்த்தாலும் இப்ப அவரு வணக்கம் வைக்கிற. எதுக்கு? உன் கர்மாவை நீ வச்சுக்க, என் கர்மாவை நான் வச்சுக்கிறேன். இன்னைக்கு உலகமே அப்படி உலகமே நம்ம கலாச்சாரத்துக்கு வந்துட்டு இருக்கு. நம்ம எந்த கலாச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கோம்? மேலை நாடுகள் கலாச்சாரம். போவது தவறில்லை, உள்தன்மை எப்படி இருக்கணும்? பியூரா இருக்கணும், அப்படியே இருக்கணும். அது தெரிய மாட்டேங்குது. இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் போடலாம். மெயினா அதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இன்னும் உங்களுக்கு 10 மாசம் சிம்பிளா சொல்றேன். இந்த 10 மாசம் உங்க வாழ்க்கையில மேலையும் போவீங்க, அதல பாதாளத்துக்கு போறீங்க. நீங்க பயன்படுத்திக்க போறதுல தான் இருக்கு. எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க, வாழ்க்கை பிறந்ததுல இருந்தே எக்ஸாம் தான். இது ரொம்ப குரூஷியல் டைம், இம்பார்ட்டன்ட் டெஸ்ட். கீப் இட் இன் மைண்ட். நெக்ஸ்ட், கல்ச்சரல் அடாப்டேஷன்ஸ். ஆர்ட் அண்ட் சினிமா டெபிக்ஷன்ஸ் இன் ஃபிலிம்ஸ் அண்ட் லிட்ரேச்சர் பிளெண்டிங் ட்ரெடிஷன் வித் மாடர்ன் ஸ்டைல். முருகனுக்கு ஆர்ட்டுக்கு சினிமாக்கு என்னங்க சம்பந்தம்? கலைகளின் அதிபதி முருகன். 24 கிராஃப்ட். சினிமால எத்தனை கிராஃப்ட்? 24 கிராஃப்ட். கிரியேட்டிவிட்டி அதிகமா இருக்கக்கூடிய ஃபீல்ட். அப்படின்னா என்ன? சினிமான்னு அவர் எதை மீன் பண்றாரா? படம் எடுப்பாருன்னு சொல்லல. எத்தனை சினிமாவை வேண்டுமானாலும் உங்களுக்குள் நினைத்த மாத்திரத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய வலிமை இந்த முருகப்பெருமானுக்கு உண்டு. விச் மீன்ஸ் நான் 100 படம் எடுத்திருந்தா கூட பணம் சம்பாதிச்சிருப்பேன். ஆனா இப்ப பாருங்க, டெய்லி 100 படம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கேன். எஸ் ஆர் நோ? அந்த ஞானத்தை முருகப்பெருமான் கொடுப்பார். நெக்ஸ்ட், மியூசிக் அண்ட் டிவோஷனல் சாங். அப்படின்னா என்ன? விசுத்தி சக்கரா. மியூசிக் டிவோஷன்னாலே த்ரோட், வாய்ஸ். வாய்ஸ்னா என்ன? அது ஒரு சக்தி வாய்ந்த சக்கரம். கழுத்துக்கு கீழே கர்மேந்திரியம், கழுத்துக்கு மேல ஞானேந்திரியம். ஞானேந்திரியத்துல விசுத்தி, ஆஜ்னா, சகஸ்ரா. அதுல மிக மிக சக்தி வாய்ந்த சக்கரா இந்த விசுத்தி சக்கரா. மியூசிக் மற்றும் டிவோஷனல் சம்பந்தமான விஷயங்களும் வேலை செய்யும். இது எதுனா, முதல்ல முருகனை உணர்றீங்க, அப்புறம் உடம்புல வேலை செய்ய வைக்கிறீங்க, அப்புறம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா என்னெல்லாம் நடக்கும் அது சொல்றாரு. அடுத்து, ஃபெஸ்டிவல்ஸ். தைப்பூசம், கந்த சஷ்டி செலிப்ரேட்டட் வித் a mix of tradition and technology. அப்படின்னா என்ன? இப்ப தைப்பூசத்துக்கு வந்துட்டார் முருகன், வந்துட்டாரா என்ன? கூப்பிட்டா முருகப்பெருமான் வருவாரு அருள் நிலையில, அது வேற. ஆனா இந்த கந்த சஷ்டி டே, இந்த சிவராத்திரி, இந்த தைப்பூசம் இதெல்லாம் ஏன் கொண்டாடுறதுன்னா, அவங்களோட பிரசன்ஸ் இந்த பூமிக்கு அந்த டைம்ல ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதுக்காக தான் அந்த நேரத்தை குறித்து வைத்தார்கள். அந்த நேரத்தை நாம் பயன்படுத்தும் போது ட்ரிமெண்டஸான சேஞ்சஸ் உங்க உடம்புல நடக்கும். கீப் இட் இன் மைண்ட். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஸ்பிரிச்சுவல் அண்ட் எத்திக்கல் சிக்னிஃபிகன்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்பிரிச்சுவாலிட்டினாலே அதுக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்கும், அதுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. அது என்ன சொல்றான்னு கேளுங்க. யோகா அண்ட் மெடிடேஷன். முருகா as a symbol of self discipline and enlightenment. அப்படின்னா என்ன? ஞானம் வர வேண்டும் என்றால் முதலில் ஒழுக்கம் வர வேண்டும். ஒழுக்கம் வராமல் ஞானம் வராது. நீங்க எழுதி வச்சுங்க. ஒழுக்கம் இல்லாதவன் ஒரு கட்டத்தில் காணாமல் போய் விடுவான். இதில் தெளிவாக இருக்க வேண்டும். டிசிப்ளின் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கீ. லெட் மீ எக்ஸ்பிளைன் திஸ். உங்களுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கா? அந்த பொண்ணோட பயணம்னு விருப்பப்படுறீங்களா? வார்த்தை கரெக்டா இருக்கணும், பேச்சு கரெக்டா இருக்கணும், ஃபேமிலி ரீதியா எல்லாமே கரெக்டா பேசிட்டு அந்த கமிட்மெண்ட்ல இறங்கணும். முடியலையா விட்டுறணும். இல்லாட்டினா என்ன ஆகும்? சொன்ன சொல்லை காப்பாற்றுற காரணத்திற்காக தண்டிக்கப்படுவீர்கள். 100% இது நடக்கும். இதனாலதான் சொல்றேன், ஒழுக்கம் மிக 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 முக்கியம். இட்ஸ் நாட் அபவுட் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப். இட்ஸ் அபவுட் டாக்கிங் சம்திங் இன் த வேர்ட் ஆர் மவுத். வாயால் பேசி உடலுறவு கொள்வதை பற்றி நான் பேசவே இல்லை. டிசிப்ளின்னா என்ன? திருவள்ளுவர் சொன்ன டிசிப்ளின். ஒழுக்கம், விழுப்பம், தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். When the money is lost, you can earn again. When the fame is lost, you can earn again. But when the character is lost, everything lost. பணம் சென்றால் சம்பாதித்து விடுவாய், புகழ் போனால் சம்பாதித்து விடுவாய். உனது குணமும் உனது நேர்த்தியும் உனது அடையாளமும் போய்விட்டால் உன்னால் மீண்டும் சம்பாதிக்கவே முடியாது. இப்ப எவ்வளவு பிச்சை எடுத்தாலும், எவ்வளவு வாழ்க்கையில வழி இல்லாம போனாலும் கெத்த விட்டு கொடுக்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன். உங்களுடைய சுயமரியாதை மற்றும் உங்களுடைய நம்பிக்கை மற்றும் உங்களது ஒழுக்கம், இது மூணையும் செத்து கூட போயிருங்க. ஆனா இது மூணு விட்டு கொடுக்கவே கூடாது. ஏன் செத்து போக கூட சொல்றேன்? பொய் சொல்லி தப்பிக்கலாம் என்று நினைக்காதே, உண்மையை சொல்லி மாட்டிக்கொள். ஏன்? பொய் உன்னை வாழ விடாது, உண்மை உன்னை சாக விடாது. தற்கால அவசியங்களுக்காக, தற்கால சுகங்களிற்காக இந்த பொய்கள் உனக்கு சுகத்தை கொடுத்தாலும் வாழ்நாள் ஃபுல்லா உங்களை எவனும் மதிக்க மாட்டான். ஆரம்பத்துல ஒரு சில பேர் உங்க உண்மைக்காக உங்களை மதிக்காம போனாலும் அவன் மனசுல நீங்க இடம் பிடிச்சிருக்கும். கரெக்டான ஆள்றாங்க,
என்னோட சூழ்நிலை அவன்கிட்ட பழக முடியல, சரியான ஆள்ற அவன் அப்படின்னா எப்படி? நீங்கள் இறந்தாலும் அவர்களது மனதில் மாபெரும் இடத்தை பிடிப்பீர்கள். இதுதான் உண்மைக்கு உண்டான மாபெரும் வலிமை தத்துவம். இதை மறந்துவிடக்கூடாது. நெக்ஸ்ட் என்னன்னா சோசியல் ஜஸ்டிஸ் எஜுகேஷன். அவ்வளவுதாங்க. ஞானம் வந்துருச்சுன்னா பொதுநல சேவை வந்துடும், 4 பேருக்கு உதவணுன்ற எண்ணம் வந்துடும். எப்பயுமே மக்கள் சிந்தனையிலேயே இருப்பான். ஏன் அவனுக்கு தான் இங்க ஒண்ணு இல்லையே, இங்க ஏதாவது இருந்தா தான் இதை பத்தி நினைப்பான். இங்கதான் ஒண்ணு இல்லையே, ஆனா ஞாபகம் இருக்காது. கொண்டு போற பொருளை மறந்து வச்சுட்டு வந்துடுவான். ஏன்? இது என்னோடதுன்னு நினைச்சாதான் அதை நான் மறுபடியும் எடுக்கணும்னு தோணும். அது என்னோடதுன்னே நினைக்கல, அங்க அது இருக்கு, ஞாபகத்துல இருக்குமா? புரியுதா புரியலையா? இந்த பொருள் நான் என்னோடதுன்னு சொந்தம் கொண்டாடும் போது இதை மறுபடியும் கொண்டு போகணுன்ற ஆசை இருக்கும். இந்த பொருளே என்னோடது இல்லைன்னு நினைக்கிறேன், இதை எப்படி கொண்டு போகணும்னு நினைப்பேன். தட் இஸ் த பவர் ஆஃப் விஸ்டம். அப்ப இந்த பொருள் வேணாமாப்பா அப்படி சொல்ல, இந்த பொருள் விட்டாலும் வேற 2 பொருள் உங்களுக்கு வீட்டுக்கு தேடி வந்துடும். அதுக்காக விட்டுட்டு போயிட போறீங்க, எடுத்துட்டு போயிருங்க. அந்த அளவுக்கு தர்மமும் அந்த அளவுக்கு பயிற்சியும் நம்பிக்கையும் சரணாகதி நிலையும் இருக்கும்போது the miracles will start to happen. நெக்ஸ்ட் போடலாம். அதே தான் ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்காங்க. முருகாஸ் கனெக்ஷன் டு நேச்சர் ப்ரெசர்வேஷன் சஸ்டைபிலிட்டி. முருகனும் இயற்கையும் வேற வேலைன்றாங்க. நான் சொல்றேன்ல எல்லாம் ஒண்ணுதான் சொன்னேன்ல, அதைத்தான் டீட்டெயில்டா பிரிச்சு எழுதியிருக்காங்க. அதுவும் இதுதான், பஞ்சபூதம் அதுதான், நிலம் நீர் நெருப்பு காற்றா எல்லாம் அதுதான்றாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் சூப்பர் நேச்சுரல் பெர்ஸ்பெக்டிவ். அப்படின்னா பல பேர் சொல்றாங்கல்ல, சில கிறுக்கு பசங்க முட்டா பயலுங்க அறிவில்லாதவனுங்க சொல்லுவானுங்க. வெளிப்படையாவே சொல்றேன், சில கிறுக்கு பசங்க முட்டா பயலுங்க அறிவில்லாத பைத்தியக்காரனுங்க தான் சொல்லுவானுங்க மனிதன் இறைவனாக முடியாதுன்னு. அவர்களுக்கு எல்லாமே நாழ்ந்த இரகர்கள். அன்பும் சிவமும் 2 என்பர் அறிவிலா, அன்பே சிவமாவது 6 அறியிலார், அன்பே சிவமாவது 6 அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரு. நான் திருமூலர் சொல்றதுதான் நான் கேட்க முடியும். அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையேங்கிறார் வள்ளலார். அப்ப அதான் உண்மையாக இருக்க முடியும். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பாங்கிறார். அப்புறம் அதுதானே கேட்க முடியும். திருக்குறள் என்ன சொல்லுது? நீ எதை ஒரு பொருளை கொடுக்குறியோ அல்லாஹ் உனக்கு அதை மல்டிப்ளை பண்ணி கொடுப்பாராம். பாருங்க, வேற லெவல்ல இருக்கு திருக்குறள்ல. எதை செய்கிறாயோ அது உனக்கு பல மடங்கு வரும். ரிட்டர்ன் எப்படி வரும்லாம் கேட்காத, வருங்கிறார். பைபிள் என்ன சொல்லுது? லூக் என்ன சொல்லுது? கொடுக்கறவன் வீண் போறதே இல்லைன்னு. அதுல ஒரு வசனம் மிக தெளிவாக சொல்றாங்க. என்ன அப்படி? எந்த அளவுக்கு கொடுக்குறியோ அந்த அளவுக்கு இறைவன் உனக்கு மீண்டும் மகிமை செய்வார். அவங்க மகிமைன்றாங்க, நம்ம அருள்ன்றோம், இவங்க அல்லாமுதில்லான்றாங்க. அவ்வளவுதானங்க, எல்லாம் ஒண்ணுதானங்க. பேரை மாத்தி வச்சுக்கிட்டு இவர் தண்ணிங்கிறாரு, அவர் வாட்டருங்கிறாரு, அவர் வெள்ளம்ங்கிறாரு, இவர் நீருங்கிறாரு. பேர் தான் வேற வேற. தண்ணி தானே. எஸ்ஆர்னோ? இறைவன் அனைவருக்கும் பொதுவானவன். இதுல டவுட்டே வந்துடக்கூடாது உங்களுக்கு. நெக்ஸ்ட், என்டரிங் ஆல் பீயிங்ஸ் த்ரூ டிவைன் எனர்ஜி. போட்டான், அவர் சொன்னது உண்மைதான், போட்டானா மாறிட்டாரு. இப்போ ஒவ்வொரு உடம்புல பூந்துட்டார்ல, ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு, இப்பயும் பூந்துகிட்டே இருக்கிறார். எந்தெந்த உடம்புல பூருவாரு? எல்லா உடம்புக்குள்ளயும் பூருவாரு. தகுதியானதை மேலேத்துவார், தகுதி இல்லாத கழிச்சு விட்டுருவார், கொல்ல மாட்டார். போயிட்டு அடுத்த ரவுண்டு வான்னு அமுச்சு விட்டுருவார். புரியுதா நான் சொல்றது? இறைவன் யாரையும் தண்டிப்பதில்லை, நீங்களே தான் உங்களை தண்டிச்சுக்கிறீங்க. இறைவன் யாரை தண்டிக்கிறார்? அவர் தனிப்பெருங்கிறார். அவர் தண்டிப்பாரா என்ன? நம் செய்யக்கூடிய செயல்கள் நம்மை பாதிக்கும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். நெக்ஸ்ட், solar activity as a spiritual signal increased consciousness in 2024. அப்படின்னா என்ன? இந்த சோலார் ஃபிளேர்ஸுக்கும் போட்டானுக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு. வள்ளல் பெருமான் சொன்ன விஷயம் அதான். இது உங்க கான்சியஸ்னஸ் லெவல், உங்கள் உணர்வு நிலையை அதிகப்படுத்தும். நெக்ஸ்ட், சயின்ஸ் ஆஃப் அவேக்கனிங், மிராக்குலஸ் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் டிவைன் ரியலைசேஷன்ஸ் வேர்ல்டு வைட். அப்படின்னா என்ன? இது நடக்குது, நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? எப்படி நம்புறது? இப்ப சமீபத்துல வள்ளலாரனுடைய ஒரு சீடர் ஒருத்தர் உடம்ப ஒளி உடலா மாத்தி காமிச்சார். தெரியுமா? பாத்தீங்களா அந்த வீடியோ? அது உண்மைதான், அது பொய்யெல்லாம் இல்ல. நீங்க எங்கேயாவது பொய்ன்னு நினைச்சுக்க போறீங்க. சாதாரண மனிதர் அல்ல, தனது உடலை ஒளி உடலாக மாற்றி காண்பித்தார். பல நெருப்பு மலை வராதுன்னு தானே சொன்னீங்க? மந்திரம் படித்தால் நெருப்பு மலை வராதுன்னு தானே சொன்னீங்க? லாஸ் ஏஞ்சலஸ்ல பூரா நெருப்பு மலையா தான் போயிட்டு இருக்கு. 1 மாசமா 2-3 மாசமா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். போகுதா போகலையா? லாஸ் ஏஞ்சலஸ் எங்க இருக்கு? காரைக்குடி பக்கம், தூத்துக்குடி பக்கம். எங்க இருக்கு? எல்ஏன்னு சொல்லுவாங்க, ஹாலிவுட் இருக்கக்கூடிய இடம், அமெரிக்கால இருக்கு. மந்திரம் சொன்னால் நெருப்பு மலை வராதுன்னு சொன்னீங்க. நான் மந்திரமே சொல்லல, நெருப்பு மலை வந்துகிட்டே இருக்கே. எப்படி? இறைவன் அப்ப காது கொடுத்து கேட்கிறாரா இல்லையா? இறைவனுக்கு தெளிவு இருக்கா இல்லையா? மந்திரம் சொன்னால் நோய் குணமாகாதுன்னு சொன்னீங்க. இப்பதான் உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிளே கொடுத்தேன். குருஜி எனது நோயை சரி செஞ்சிருக்கிறான்னு நீங்க காமிக்க சொல்லியிருக்கேன். இல்ல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா உங்களுக்கு டோக்கன் போட்டு ஒரு 100 பேரை உட்கார வச்சிடறேன். மந்திரம் சொன்னா நோய் கியூர் ஆகுமா ஆகாதான்னு உட்கார வைக்கிறேன். எப்படி வசதி? நம்புனா இருக்கு, நம்பலன்னா நாங்களும் சொல்லிடுறோம் இல்ல அப்படின்றோம். ஏன்? ஆல்ரெடி எங்களுக்கே ரொம்ப டிமாண்ட் பா, இருக்கிறவங்களுக்கே சொல்லி கொடுக்க முடியல. நீ வேற புதுசா வந்துட்டு எனக்கு காட்டு, எனக்கு ஏண்டா
உனக்கு பின்னாடி 1,00,000 பேர் நின்றுட்டு இருக்கான், அவனுக்கு சொல்லித்தரக்கே யோசிச்சுட்டு இருக்கேன். நீ நேத்து வந்துட்டு எனக்கு மட்டும் ஏன் சொல்லித்தர மாட்டீங்க, எனக்கு ஏன் ப்ரூவ் பண்ண மாட்டீங்க, எனக்கு ஏன் சயின்டிபிக் ப்ரூஃப் காட்ட, எப்படி நான் ஏத்துக்கிறது? ஒரு தகுதி இருக்குப்பா, ஒரு பக்குவம் இருக்கு, ஒரு பொறுமை இருக்கு. நீக்கு வந்து கேட்கறதுக்கு ஒரு தன்மை இருக்கு. சம்பாதிச்சது நான், பொருள் வச்சிருக்கிறது நான். என்கிட்ட வந்து அதிகாரமா கேட்கறேன், சொல்லு, ப்ரூவ் பண்ணு, காட்டு. எப்படி இருக்கேனே பார்த்தா உங்களுக்கு? நாங்க உட்காந்து முத்திரை பிடிச்சி விடிய விடிய உயிரை கொடுத்து போராடி எங்க அம்மாட்ட மீதி வாங்கி, என் தங்கச்சிட்ட மீதி வாங்கி, என் தம்பிகிட்ட திட்டு வாங்கி, அசிங்கப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு அந்த பட்டு இந்த பட்டு காஞ்சி பட்டு, எத்தனை பட்டு இருக்கோ அத்தனை பட்டு வச்சு அத்தனையும் பட்டு எங்க உடலை குறைச்சு கல்யாணம் பண்ணிக்காம எந்த ஒரு தேவையில்லாத செயல்களில் ஈடுபடாம இந்த உடலில் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத சதையை வளர விடாம 24 மணி நேரம் அந்த யோக நிலையிலே இருந்து பிற உயிர்களின் நலன் கருதி கஷ்டப்பட்டு உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணி எனர்ஜி சேர்த்து வச்சிருப்போமா. இவங்க என்ன பண்ணுவாங்க, மைக் கிடைச்சிருச்சுன்றக்காக வந்து முன்னாடி காட்டு, ப்ரூவ் பண்ணு. இது எப்படி இருக்கு? எப்படி காட்ட முடியும், எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? காத்த கையில பிடிக்க முடியுமா? காத்த கண்ணில் பார்க்க முடியுமா? அணுவை கண்களால் பார்க்க முடியுமா? உங்க எழுத்து விட்டு அணு இல்ல, ஆட்டம் நான் சொல்றேன். ஆட்டமை கண்களால் பார்க்க முடியுமா? கண்ணால பார்க்க முடியாத விஷயங்கள் எத்தனை இருக்கு? இருக்கா இல்லையா? எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணணும்னா எங்க இருந்து ப்ரூவ் பண்றது? நீ அப்படி உங்களுக்கு ப்ரூவ் பண்ணியே ஆகணும்னு யாராவது இருக்கீங்கன்னா வாங்க, அதுக்கும் நான் வச்சிருக்கேன். பட் ஏன்னா ஜென்ரலா பேசுவோம், ப்ரூவ் பண்ண முடியாதுன்னு பேசுறேன்னா அது என் வேலை இல்லை. உங்களுக்கு உட்காந்து சரி இப்போ நான் ப்ரூவ் பண்ணிடுறேன். ஒரு 4 சயின்டிஸ்ட் 3 PhD படிச்சவங்களை கூப்பிட்டு வந்து கேம்பிரிட்ஜ்ல இருந்து ஒருத்தர், IITல இருந்து ஒருத்தர், IIMல இருந்து ஒருத்தர், எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துடுறேன். எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு இப்போ நான் ப்ரூவ் பண்ணா ஏத்துப்பீங்களா? நீங்க ஏத்துப்பீங்களா? உலகத்திலே ஆகச்சிறந்த அறிவாளின்னு ஒரு 600 பேரை நீங்க உட்கார வச்சா அவங்க முன்னாடி நான் சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணா கூட முன்னாடி போய் இதை ஏத்துக்கன்னு சொன்னா ஏத்துப்பான்றீங்களா நீங்க? இன்னைக்கு இந்த உலகம் அப்படித்தான் இருக்குன்னு சொல்ற, கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. சோ நம்மளுடைய நோக்கம் என்னன்னா பிறரை நம்ப வைப்பதல்ல, நம்ம கரை தேறுவது. இதுல மட்டும் தெளிவா இருக்கு. இதுல தெளிவா இருக்கீங்களா இல்லையா? மகாவிஷ்ணு இன்னைக்கு ஒரு முடிவு, மகாவிஷ்ணு நல்லவன் இல்ல கெட்டவன் தான் எழுதிக்கங்க. இன்னைக்கு உங்களோட நோட்ஸ்ல போய் எழுதிக்கணும். ஏன்னா மகாவிஷ்ணு நல்லவனா கெட்டவனான்னு உங்களுக்கு டவுட் இருக்கிறதுனாலதான் ஃபாலோ பண்றதுக்கு டவுட் வருது. மகாவிஷ்ணு நல்லவனா இல்ல, மகாவிஷ்ணு யாரு? கெட்டவன் தான். இந்த கெட்டவன் சொல்றது உங்களுக்கு பயன்படுதா பயன்படலையான்னு மட்டும் பாருங்க. மகாவிஷ்ணு ஆராய்ச்சி பண்ணி 10 பைசா பிரயோஜனம் இல்லை, உங்களால ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாது. திருவள்ளுவரே தெளிவா சொல்லி துப்பிட்டாரு. என்ன தெரியுமா துப்புறாரு? யார தெரியுமா துப்புறாரு? நீத்தார் பெருமைன்ற தலைப்புல தெளிவா எழுதுறாரு. துறந்தார் பெருமை துணைகூரின் வையகத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. அப்படின்னா இறையருளை உணர்ந்து எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல நேசித்து பற்றற்ற நிலையில் வாழக்கூடிய ஒருவனை ஜட்ஜ் பண்றதுன்றது, அவன் என்ன நிலையில இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது, வம்புக்கு இழுக்கிறது, பின்னாடியே ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் எதுக்கு ஈக்குவலாம்? இது நாள் வரையில் இந்த பூமியில் மொத்தமாக பிறந்து இறந்த மொத்த உயிரினத்தையும் கணக்கெடுத்து சொல்வதற்கு ஒப்பானதுன்றாங்க. அது சொல்ல முடியுமா? இப்போ எங்களை ஆராய்ச்சி பண்ண என்ன நடக்க போகுது? ரோட்ல போறீங்க, போனோடனே ஒரு கார் வருது. அந்த கார்ல ஒருத்தர்கிட்ட வழி கேட்குறீங்க, ஐயா இப்படி போனா திருப்பதி போயிடலாமான்னு கேட்குறீங்க. அவர் சொல்றா நேரா போய் லெஃப்ட் போய் ரைட் போய் ஒரு யூட்டன் வரும், அந்த யூட்டன்ல பைபாஸ் ஏறினா போயிடலாங்கிறார். இப்போ நீங்க என்ன கேட்குறீங்க அவர்கிட்ட? ஐயா நீங்க திருப்பதி போயிருக்கீங்களாயான்னு கேட்குறீங்க. எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை? உங்களுக்கு என்ன வேணும்? திருப்பதிக்கு வழி தெரியணும். ரூட்டு காமிச்சானா வண்டி எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான். இவர் திருப்பதி போனாரா, இவர் வயசுக்கு வந்தாரா, வயசுக்கு வரலையா, இது எதுக்கு உங்களுக்கு? இது தேவையில்லாத வேலை தானே. வாழ்க்கையில உருப்படுறவன் என்ன பண்ணுவான்? கெட்டவன் நல்லது சொன்னாலும் எடுத்துப்பான், ஏன்னா அவன் தான் நல்லது சொல்றானே. உங்களுக்கு என்ன ஒரு எண்ணம்? நல்லவன் தான் நல்லது நல்லவனுக்கு என்ன நீங்க பொருள் விளக்கம் வச்சிருக்கீங்க? நல்லவனுக்கு என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சிருக்கீங்க? இந்த உலகத்திலேயே சிறந்த நல்லவன் யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து நிறுத்துங்க. அவர் வாயில இருந்தே அவர் பண்ண தப்பெல்லாம் நான் பேச வைக்கிறேன். 10 நிமிஷத்துல பேசிடுவார். மேஜிக்லாம் பண்ண வேணாம், நியாயமா கேட்டா அவரே பேசிடுவார். காந்தியடிகள் சிறந்தவரா இல்லையா? டைம் இருந்ததுன்னா ஆட்டோ பயோகிராஃபி அவர் வாங்கி படிச்சு பாருங்க, அவர் எவ்வளவு நல்லவர்னு உங்களுக்கு தெரியும். ஆனா பாராட்டணும், அவளை வெளிப்படையா அவ்வளவு ஓப்பனா. அதுக்கெல்லாம் என்ன மாதிரி கட்ஸ் வேணும்? வேணுமா வேணாமா? காந்தியை வச்சு வேற ஒரு அரசியல் நடக்குது. இப்ப நான் அதுக்குள்ள போகல, உங்களுக்கு இந்த உண்மையை மட்டும் சொல்ல வரேன். எல்லாத்துக்குள்ளேயும் அரசியல் இருக்கு. அரசியல் நமக்கு வேண்டாம். நமக்கு என்ன வேண்டும்? ஆன்ம லாபம் மட்டுமே வேண்டும். இந்த ஆன்ம லாபத்தை வைத்து நாம் என்ன கட்டம் அடுத்த கட்டம் போகணுன்றதை நிச்சயமாக பார்க்க வேண்டும். இம்பாக்ட் ஆன் பயாலஜிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆன்ம ரீதியாகவும் வேலை செய்யும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி அண்ட் மெடிடேஷன், இது உங்களது ஞானத்தை டிவைன் நாலேஜை கொடுக்கும்.
எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் வேவ்ஸ் எப்போ கிரியேட் ஆகும்? சுத்த உஷ்ணம் கிரியேட் ஆச்சுன்னா கிரியேட் ஆகும். அது வேலை செய்யும் போது ஞானம் துளிர் விடும். புரியுதா புரியலையா? ஞானம்னா என்ன? லைட் உள்ளுக்குள்ள எரியணும்ன்றாங்க. இப்போ லைட் எரியலையான்னு கேட்க, எரியுது, ரொம்ப டிம்மா எரியுது. 0 வாட்ஸ் பல்ப், குண்டு பல்ப் எரிஞ்சுட்டு இருக்கு. கொஞ்சம் 1000 வாட்ஸ் 1,00,000 வாட்ஸ் மாத்தணும். கிளியர்? நெக்ஸ்ட் மாத்தலாம். The future, what this means for us. இந்த எதிர்காலம் என்ன சொல்கிறது? ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம். Key lessons and takeaways. Lord Muruga's teaching remained relevant, a guiding force for truth, wisdom and courage. முருகன் என்றால் தைரியம், வீரம், ஞானம், அழகு, ஹேண்ட்ஸப்னஸ், அதான் வீரம், அதான் முருகன், அதான் லார்ட் முருகா. வள்ளலார்ஸ் ப்ரொஃபசி என்கரேஜஸ் இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். வள்ளலாரினுடைய தத்துவங்கள் ஒருபோதும் வெளி சூழ்நிலையை சொல்லவில்லை, உள் சூழ்நிலையை மட்டும்தான் சொல்கிறது. உள் சூழ்நிலை சரியானால் வெளி சூழ்நிலை தானாகவே சரியாகிவிடும். நெக்ஸ்ட், அவேக்கனிங் ஹியூமன் கான்சியஸ். நல்லா புரிஞ்சுக்குங்க. பக்தியில இருந்தீங்கனாலும் பாராட்டுறேன், ஞானத்துக்கு வந்துருங்க. ஞானத்துக்கு வந்தாலும் பக்தி தேவைப்படும். ஆனால் வெறும் முரட்டுத்தனமான பக்தி மட்டும் போதாது. ஏன் பண்றோன்னு தெரிஞ்சு பண்ணணும். இல்லாட்டினா மாட்டிப்பீங்க, ஏமாந்துருவீங்க. 6 மணிக்கு சாயந்தரம் லைட் போட சொல்றேன்னா ஏன் போட சொல்றேன்னு கேளுங்க உங்க அம்மாட்ட. காலையில எந்திரிச்சோன்னே பல்லு விளக்க சொல்றேன்னா கேளுங்க, ஏன் பல்லு விளக்க சொல்ற. உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியலன்னா பல்லு நாரும் வாய் நாரும். அதை தாண்டி வேற ஏதாவது தெரியுதான்னு கேட்கணும். ஏன்? உங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு அப்பதான் சிந்தனையே வரும். ஒரே வேலையே செய்ய சொல்றாங்கன்னா செய்ய வேணாம். ஏன் செய்ய சொல்றேன்னு முதல்ல தெரியும். ஏன் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க தெரிஞ்சுப்பீங்க, அவங்களுக்கு தெரியலன்னா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்காக தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னு கேட்க சொல்றேன்னா ஏன்னு கேட்கறதுனாலதான் இப்ப அடிமையா உட்காந்துருக்கீங்க. ஒரே கேள்விதான், ஏன்? என்னைய மட்டும் கேட்குறீங்க. ஒய், ஹவு திஸ் மச் பிக் பரம்பொருள் ஃபவுண்டேஷன், ஹவு சோ மெனி கண்ட்ரிஸ் இன் ஷார்ட் இயர். என்னைய மட்டும் கேட்குறீங்க, மற்றதெல்லாம் கேளுங்க. ஏன்? ஒய். இது திமிர்ல கேட்கறது இல்லை, ஞானத்துக்காக கேட்கறது. ஒய் செய்யறேன், ஏன் செய்யணும்? இப்ப அவனுக்கு யோசிப்பான்ல, கேட்ட உடனே ஏன் செய்யணும்னு அவன் பதில் கண்டுபிடிப்பான்ல. இல்லப்பா இது இப்படி இப்படி செய்யணும். இல்லையே, உனது பதில் எனக்கு ஏற்றுக்கொள்வது போல் தெரியவில்லை, நீ என்ன சொன்னாலும் என் மனம் ஏற்க மறுக்கிற. 2 டைம் நீ கட் டவுன் பண்ணுங்க, அடுத்த உங்களை கண்ட்ரோல் பண்ற பயம் வந்துடும் அவனுக்கு. இதுக்கு ஒரே காரணம் தான், ஒய். என்ன கேட்கணும்? ஒய். அவ்வளவுதான். இந்த ஒய்ன்றதுக்குள்ளதான் அத்தனை ரகசியமும் இருக்கு. மெயினா புரிஞ்சுக்குங்க. காஸ்மிக் ஈவென்ட்ஸ் ரெஃப்ளெக்ட் ஹையர் பிளான், பிரிட்ஜிங் ஆன்ஷியன்ட் ஸ்பிரிச்சுவல் இன்சைட் வித் மாடர்ன் சயின்ஸ். அதேதான் இன்னைக்கு வாழ்னாலும் அதே ஆன்ஷியன் சயின்ஸ் தான். பட் என்ன, இக்காலத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டைலிஷா மாத்திக்கிறோம், அவ்வளவுதான். அந்த காலத்துல உயிரே உறவே அழகே ஆற உயிரே பேரமுதே இப்படி சொன்னீங்க, இந்த இடத்துல மச்சான் மச்சி, அவ்வளவுதான். அன்பு ஒண்ணுதான், வார்த்தை மட்டும் வேற வேற. இணக்கம், அன்பு, அட்டாச்மெண்ட் ஒண்ணுதான். எப்படினாலும் வார்த்தைகள் மாறினாலும் உள்ளர்த்தம் ஒன்றை மட்டும் தான் போதிக்கிறது. கால் டு ஆக்ஷன். என்ன பண்ணணும்? இப்ப நம்ம எல்லாம் தெரிஞ்சிச்சு, இப்ப நான் என்ன பண்றது? எம்ப்ரேஸ் விஸ்டம் அண்ட் டிட்டாச்மெண்ட். அப்படின்னா என்ன? ஞானத்திற்காக முயற்சி பண்ணுங்க. ஞானம் தான் சொத்து, அதை அடையிறதுக்கு தான் முயற்சி பண்ணணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டிட்டாச்மெண்ட், வைராகியம். அப்படின்னா என்ன? உங்க பொண்டாட்டி, உங்க புள்ள, உங்க புருஷன், உங்க சொந்தக்காரன் எவனும் உங்க கூட கடைசியில வரமாட்டான். இந்த புரிதல் வரணும். சாரி டு சே திஸ், இதுதான் உண்மை. உங்க புருஷன், உங்க பொண்டாட்டி, உங்க பிள்ளைங்க, உங்க சொந்தக்காரங்க சொல்லுவாங்க நான் இருக்கேன்னு, அப்படிலாம் இல்லை. ஏன்னா நானே அப்படி இல்லை. எப்படி அவங்க அப்படி இருப்பாங்க? எனக்கே ஒரு மிகப்பெரிய சுயநலம் இருக்கு. என்னன்னா, இறைவனை சீக்கிரம் இறைவனிடம் போய் சரணாகதி ஆகணும்னு இருக்கு. நானே ஒரு மிகப்பெரிய சுயநலத்தை வச்சுட்டு தான் ஓடிட்டு இருக்கேன். மற்றவங்க எல்லாம் அப்புறம் எந்த சுயநலத்தை வச்சுட்டு ஓடுவாங்க? புரியுதா? நெக்ஸ்ட், மெடிடேட் அண்ட் அலைன் வித் காஸ்மிக் எனர்ஜிஸ். எங்க போனாலும் எந்த ஜீவ சமாதி, கோவிலுக்கு போறது போங்க வேணான்னு சொல்லல, அதிகமா ஜீவ சமாதிக்கு போங்க. ஏன்னா கோவில்ல இல்லாததை விட பல லட்சம் மடங்கு சக்தி ஜீவ சமாதியில தான் இருக்கிறது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், எலவேட் ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் அண்ட் பர்சனல் என்லைட்மெண்ட். நீங்க போனீங்கன்னாவே அதுவா வேலை நடக்கும், வேற ஒன்றும் பண்ண வேணாம். நான் என்ன கேட்கறேன்னா, உங்க உடம்பை எரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, எரிமலை குழம்புக்கு உள்ள போயிட்டு நீங்க ஏதாவது எடுத்து அப்பிக்கணுமா, இல்ல அதுவே எரிஞ்சிருமா? அவ்வளவுதான். நீங்க முருகனை நினைங்க, ஞானம் தானா வந்துடும், வேற ஒன்றும் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், லிவ் வித் பர்பஸ். இந்த வார்த்தையை மட்டும் கொஞ்சம் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஒரு பர்பஸ் இல்லை, தெரியாம எழுதிட்டாங்க. தேர் இஸ் நோ பர்பஸ். இந்த உலகத்துல பர்பஸ்ன்னு ஏதாவது ஒன்று இருக்கா? ஒரே பர்பஸ் தான், இறைவனை பார்க்கணும். அது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த பர்பஸ்க்காக பயணம் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. தர்மத்துல வாழுங்க, பர்பஸ் ஆட்டோமேட்டிக்காக ரீச் ஆயிரும். கிளியர்? நெக்ஸ்ட், லிவ் வித் கம்பேஷன். இதை எடுத்துக்கலாம். கருணையுடன் வாழ்.
தனிப்பெரும் கருணையாக வாழ். ஏன்? கடவுள் கருணையின் ரூபமாகத்தான் இருக்கிறார். நீ கருணையாக இல்லை என்றால் நீ ஒருபோதும் கடவுளாக முடியாது. இது கிளியரா இருக்கா இல்லையா? நீ கடவுள் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க. கடவுளினுடைய குணம் என்ன? கொடுத்து உதவுவது, எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுப்பது. உங்களுக்கு அந்த எண்ணம் இல்லைன்னா நீங்க எப்படி கடவுள் ஆவீங்க? கடவுள் தன்மை அறிந்து அம்மையமாதல். முதல்ல கடவுள் என்ன தன்மையில இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதே தன்மைக்கு நாம் ஆக வேண்டும். ஃபைனல். live with purpose and compassion, contribute to a harmonious and enlightened world. அப்படின்னு என்ன பரம்பொருள் ஃபவுண்டேஷன் டொனேஷன் பண்ணுங்கன்னு போட்டிருக்காங்களா? சொல்லிட்டா தான் பண்ணிடுவீங்களா? மொத்த சொத்தையும் கொண்டு வந்து எழுதி வச்சிருவீங்களா என்ன? உங்களை சார்ந்த ஏரியால உங்களை சார்ந்தவர்களுக்கு உங்களால் முடிந்த, உங்கள் கைகளால் இல்ல உங்க குடும்பத்தார் மூலியமாக சம்பாதித்த சொத்தை செலவு செய்யணும். ஏன் செய்யணும்லாம் கேட்காதீங்க, அப்புறம் மேல வச்சு செஞ்சிருவாங்க. பார்த்ததுனால தான் சொல்றேன். இதை வெளிப்படையா இன்னைக்கு இவ்வளவு நாள் இதை இவ்வளவு வெளிப்படையா சொல்லல. இன்னைக்கு சத்தியமிட்டு சொல்கிறேன், கண்ணால பார்த்துட்டேன். கண்ணால பார்த்ததுனால சொல்ற, ஒரு மண்ணாங்கட்டி இல்ல, மேல போனீங்கன்னா மாட்டிப்பீங்க. இது ஒரு வாழ்க்கையே இல்ல. இந்த பொருளுக்காக, நம்பருக்காக, பணத்துக்காக, கலர் பேப்பருக்காக, மரக்கூழினால் செய்யப்பட்ட கிளாசிக் கலர் பேப்பர் இஸ் கால்டு சோ கால்டு கரன்சி. புரியுதா உங்களுக்கு? இதுக்கு மேல எப்படி கேவலமா சொல்றதுன்னு தெரியல. பணம் நமக்கும் வேணும். ஆனா அந்த பணத்தினுடைய தன்மை எப்போ புனிதமாகும்னா, எந்த விஷயத்திற்காக பயன்படுத்துகிறீர்களோ அப்போதான் அந்த பணம் வந்து குவாலிட்டியாது. இப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? ஒன்னே ஒண்ணுதான். என்ன? எல்லாரையும் லவ் பண்ணுங்க. அவ்வளவுதான். இவ்வளவு நேரம் பேசினது என்ன? இவ்வளவு நேரம் என்ன பேசின? நீ இத்தனை ஞாபகம் வச்சுக்க வேணாம். சிம்பிளா சொல்லிடுறேன். எல்லாரையும் லவ் பண்ணுங்க. ஒவ்வொரு டோரா தானா திறக்கும். ஒன்னும் பண்ண வேணாம். சாவியை தேட வேணாம், போய் ஹோல் கண்டுபிடிச்சு உள்ள போய் போ, ஒன்னும் பண்ண வேணாம். நீங்க என்ன பண்ணணும்? எல்லாரையும் தன் உயிர் போல நேசிங்க. ஒவ்வொரு டோரா ஓப்பன் ஆகும். ட்ரஸ்ட் மீ, இது ஒண்ணுதான் வழி. இதை விட்டா வேற வழி இல்லை. எழுதி வச்சுக்கோங்க. மெடிடேஷன் பண்ணவங்களையும் பார்த்துருக்கேன், யோகம் பயிற்சி பண்ணவங்களையும் பார்த்துருக்கேன். அடுத்த ஸ்லைடு இருந்தா போட்டுருங்க. யோக பயிற்சி பண்றவங்களையும் பார்த்துருக்கேன். வெறும் தவம் மட்டும் செய்பவர்களுக்கு ஆணவம் வந்து விடுகிறது. ஒரு கட்டத்துக்கு மேல பவர்ஸ் வந்துருது. பவர்ஸ் வந்தோடனே சில பல விஷயத்த பண்ண முடியுது. ஒரு சில பேரோட வாழ்க்கையை வந்து எளிமையா வந்து ஈஸியா வந்து மாற்ற முடியுது. ஆனா பிரச்சனை என்னன்னா, அகங்காரம் கூட சேர்ந்து வந்துருது. கருணை இல்லாமல் வெறும் தவத்தில் செல்லும் போது பல மகான்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். டோன்ட் எவர் டூ தட் மிஸ்டேக். தவம் பண்ணும்போது கருணையும் சேர்த்துட்டு டிராவல் பண்ணுங்க, தப்பிச்சிருவீங்க. இதைத்தான் சிம்பிளா சொன்னாங்க. தானமும் தவமும் யார் செய்வாராயின் வானவர் நாடது வழி திறக்குமே. அப்படின்னா என்ன? தானமும் தவமும் எவன் ஒருத்தன் அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருக்கிறானோ அவன் இந்த உலகத்திலிருந்து கடந்து பிசிக்கல் ரியாலிட்டியை தாண்டி அதர் டைமென்ஷன்ஸ்க்கு போயிடுறான். இல்லை என்றால் உங்களால் ஒருபோதும் போக முடியாது. இவ்வளவுதான். இதைத்தாங்க ஆரம்பத்துல இருந்து கத்திட்டு இருந்தேன். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? உண்மையாவே புரிஞ்சுதா?